புத்தக திருவிழாவில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்க தலைவர் கவிதா சேது சொக்கலிங்கம், செயலாளர் முருகன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் இலக்கிய மேடையில் அரசியல் பேச மாட்டேன் என்று கூறிவிட்டு சீமான் மேடையில் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டதை வன்மையாக கண்டிப்பதாக கூறினர். தமிழ்தாய் வாழ்த்தை மாற்றி பாடிய டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் இனிமேல் புத்தக காட்சியில் நடக்கும் விழாக்களுக்கு கண்டிப்பாக விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படும் என்றும் கூறினர். சீமான் மீது நாங்கள் இந்த தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் இந்த இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவுசார் உலகத்தில் வந்து உளறிட்டு போவது எந்த விதத்தில் நியாயம்? சீமான் ஏன் இங்கு வந்து இந்த பாதையை வைத்தார்கள் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை. அவர் யார்? எங்களுடைய உறுப்பினரும் அல்ல. அவர் எப்படி இந்த பாதையை வைக்கலாம் என்று அவர் கேள்வி கேட்பார்.